जानकी कांत स्मरणम जय जय राम राम। सद्गुरुनाथ महाराज की जय। राम नामम सोल्वदे कलियिल गतियाम, राम नामम सोल्वदे कलियिल गतियाम, अदैयुम मरंदालदो गतियाम, राम नामम सोल्वदे कलियिल गतियाम, अदैयुम मरंदालदो गतियाम, राम नामम सोल्ल सोल्ल नन्मै पेरुगुमे नावुम मिनिकुमे, राम नामम सोल्ल सोल्ल नन्मै पेरुगुमे नावुम मिनिकुमे, पामरन मुदल पंडितन वरै पुनिदम आकुमे, पामरन मुदल पंडितन वरै पुनिदम आकुमे, राम नामम सोल्वदे कलियिल गतियाम, राम नामम सोल्वदे कलियिल गतियाम, अदैयुम मरंदालदो गतियाम, अदैयुम मरंदालदो गतियाम। आदौ कीर्तनारंभத்திலே ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்வரூபமாகிய ஸ்ரீமத் பாகவதத்துல ஸ்ரீ சுக பிரம்ம ரிஷி சொல்றார், கிருத்தே யத்யாயதோ விஷ்ணும் த்ரேதாயாம் யஜதோ மகைஹி, द्वापरे परिचर्यायां कलौ तद्धरि कीर्तनात्। சத்தியயுகத்துல தியானம் பண்ணினா என்ன பலனோ, திரேதா யுகத்துல யாகம் பண்ணினா என்ன பலனோ, துவாபர யுகத்துல பகவானுக்கு அர்ச்சனை பண்ணினா என்ன பலனோ, அதே பலனை கலியுகத்துல நாம கீர்த்தனம் பண்ணினா அடைஞ்சுடலாம் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்ம ரிஷி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். கலியுகத்துல எல்லாருக்கும் ஒரே ஒரு தர்மம் தான். அது என்ன தர்மம் அப்படின்னு கேட்டா பாகவத தர்மம். பாகவத தர்மம் அப்படின்னுட்டா பகவான் நாமாவை சொல்றது. பகவான் நாமாவை சொல்றது அப்படின்னா நாம கீர்த்தனம் பண்றது. இதுல ஏக நாமம் சொன்னாலும் அது கீர்த்தனம் தான், அது கானம் தான். ஏக நாம கானத்திலேயே ரொம்ப சிறந்த கானம் எது அப்படின்னு கேட்டா ராமநாம கானம். ராமநாமமே தாரக மந்திரம். அதுவே நம்மளை கரையேற்றக்கூடிய மந்திரம். ராமநாமம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா தியாகராஜ சுவாமிகள் ஒரு கிருதியில சொல்றார், சிவ மந்திரமுனக்கு அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் இந்த கீர்த்தனையில பாடியிருக்கார். சிவ மந்திரமா இருக்கக்கூடியது பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரம். மாதவ மந்திரமா இருக்கக்கூடியது ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரம். ஓம் நம சிவாயல மா ஜீவாட்சரம். ஏன் அப்படின்னு கேட்டா இந்த மாவை எடுத்துட்டோம் அப்படின்னா ந சிவாய மங்களம் இல்லாதவன் அப்படின்ற அர்த்தம் ஆயிடுறது. ஓம் நமோ நாராயணாயல ரா ஜீவாட்சரம். ஏன் அப்படின்னா அந்த ராவை எடுத்துட்டோம் அப்படின்னா நாய நாய அப்படின்னு அர்த்தம் ஆயிடுறது.
நாய நாய அப்படின்னா கதியற்றவன், கதி இல்லாதவன் அப்படின்ற அர்த்தம் ஆயிடுறது. அதனால இந்த 2 மந்திரத்தினுடைய சாரம் தான் ராமநாமம். இந்த 2 ஜீவாட்சரங்களை கொண்டு உருவாகிய நாமம் தான் ராமநாமம். இப்பேற்பட்ட தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய ராமநாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரித்துக் கொண்டு ஜாகிருதி, ஸ்வப்னம், சுஷுப்தி இந்த 3 அவஸ்தைகளையும் ராமனை தவிர வேற அந்நிய வஸ்துவே தெரியாதபடி சதா சர்வகாலமும் ராமனை பத்தியே ஸ்மரிச்சு கொண்டு பாகவத தர்மத்தின் அடிப்படையில வாழ்ந்த ஒரு ரொம்ப பெரிய மகான் தான் தியாகராஜ சுவாமிகள். ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள், ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர், ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகள் இவா 3 பேருமே கர்நாடக சங்கீதத்துல மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படுறவா. இந்த 3 சங்கீத ரத்னங்களும் சமகாலத்துல வாழ்ந்த மகான்கள், ஒரே க்ஷேத்திரத்துல பிறந்தவா. இவா 3 பேருமே திருவாரூர் அப்படின்ற க்ஷேத்திரத்துல தான் அவதாரம் பண்ணினா. தியாகராஜ சுவாமிகள் திருவாரூர்ல பிறந்ததுனால அந்த க்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய சுவாமியுடைய பேர் தியாகராஜ சுவாமி, சிவபெருமானுடைய பேர் அது. அந்த திருநாமத்தையே அவருடைய தகப்பனார் தியாகராஜ சுவாமிகளுக்கு சூட்டினார். தியாகராஜ சுவாமிகள் திருவாரூர்ல பிறந்தார். அதுக்கப்புறம் அநேக காலங்கள் திருவையார் பஞ்சநத க்ஷேத்திரத்துல தான் வாசம் பண்ணினார். தியாகராஜ சுவாமிகளுடைய தகப்பனார் பேர் ராமபிரம்மம், அம்மானுடைய பேர் சீத்தம்மா. ராமபிரம்மம் அவர்களுக்கு 3 பிள்ளைகள். அதுல மூத்தவருடைய பெயர் ஜபேசன். ஜபேசனுக்கு சங்கீத சாஸ்திரம், நட்டுவாங்கம், மந்திர சாஸ்திரம் இதெல்லாம் அத்துப்படி. 2வது பிள்ளை பேர் சுந்தரேசன். அவர் சின்ன வயசுலயே ஆத்து விட்டுட்டு எங்கேயோ போயிட்டார். அவர் எங்க போனார்னே தெரியல. 3வது பிள்ளை தான் தியாகராஜ சுவாமிகள். கடைக்குட்டி தியாகு அப்படின்னு கூப்பிடுவா. ராமபிரம்மம் ரொம்ப சிறந்த ராமபக்தர். நித்தியம் ராமருக்கு பூஜை பண்ணுவார். ராமருக்கு சேவை பண்றதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாவே அவர் இருந்தார். சிறந்த ராமபக்தர். குழந்தை தியாகுவும் அவருடைய தகப்பனாரோட போட்டி போட்டு ராம கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்க. ராமபிரம்மம் அவர்கள் நித்திய பூஜைக்கு ஷோடச உபச்சாரங்கள் பண்ணுவர் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவுக்கு. அப்ப ஒரு சமயம் என்ன ஆச்சு அப்படின்னுட்டா, குழந்தை தியாகராஜன் ராமருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார் ராமபிரம்மம். அப்போ அந்த உபச்சாரங்கள் எல்லாம் வரச்ச கீர்த்தனம் அப்படின்ற ஒரு உபச்சாரம் வருது. அப்ப குழந்தை சொல்றான் அப்பா இடத்துல, அப்பா இன்னைக்கு நான் ராமருக்கு ஒரு கீர்த்தனை பாடட்டுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப ராமபிரம்மம் சொல்றார், ஆஹா பேஷா பாடேன்பா அப்படின்னு சொல்ல உடனே தியாகராஜர் பாடுறார், நமோ நமோ ராகவாய, நமோ நமோ ராகவாய, நமோ நமோ அனிஷம், நமோ நமோ ராகவாய, நமோ நமோ கணேஷம், தியாகராஜனாக இருக்கக்கூடிய குழந்தை பாடினதும் ராமபிரம்மம் ஆச்சரியப்படுறார். அப்பா குழந்தை, இதுல சங்கீதமும் கவித்துவமும் இவ்வளவு நன்னா அமைஞ்சிருக்கே இந்த கீர்த்தனை, இது யார் எழுதின கீர்த்தனை அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ குழந்தை தியாகு சொல்றார், அப்பா இது நான் எழுதின கீர்த்தனை தான் அப்படின்னு சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆஹா குழந்தைக்கு சங்கீதம் நன்னா வரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொண்டி வெங்கடரமண காரு அவர்கிட்ட சங்கீத சிக்ஷைக்கு அனுப்புறார் தியாகராஜ சுவாமிகளை. தியாகராஜ சுவாமிகள் அவர்கிட்ட போய் சிக்ஷை பண்ணிக்கிறார் சங்கீதத்துக்கு. ஒரே வருஷத்துக்குள்ள சங்கீதத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதை அனைத்தும் அவரிடத்துல கத்துக்கிறார். ஒரு வருஷம் கழிச்சு சொண்டி வெங்கடரமண காரு சொல்றார், தியாகராஜா
எனக்கு தெரிஞ்ச சங்கீத விஷயங்கள், பூலோக சங்கீத விஷயங்கள் எல்லாமே உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கு மேல பூலோக விஷயங்கள் ஒன்னும் கிடையாது சங்கீதத்தை சம்பந்தப்பட்ட வரைக்கும். உனக்கு இதுக்கு மேலையும் சங்கீதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சங்கீதத்துக்கு பிதாமகர் நாரதர். நாரத நோக்கி உபாசனை பண்ணு அப்படின்னு சொல்ல, நான் ஒரு மந்திரம் உனக்கு உபதேசம் பண்றேன். அந்த மந்திரத்தை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவர்த்தி பண்றியோ அவர் உனக்கு கட்டாட்சம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார். உனக்கு தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சங்கீதத்துல இருக்கு, அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மந்திர உபதேசம் பண்றார். தியாகராஜரும் அவ்விதமே பண்ணி அந்த மந்திரத்தை ஆவர்த்தி பண்றார். நாரதர் அவருக்கு பிரத்யக்ஷமாறார், அனுகிரகம் பண்றார். நாரதர் அனுகிரகம் பண்ணி ஸ்வரார்ணவம் அப்படின்ற ஒரு கிரந்தத்தை தியாகராஜருக்கு கொடுக்கிறார். ஸ்வரார்ணவத்துல சங்கீத சம்பந்தப்பட்ட தெய்வீக ரகசியங்கள் இருக்கு. அந்த கிரந்தத்துல தியாகராஜர் அதை வாங்கி அதை படிக்கிறார். அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கிரகிச்சதுக்கு அப்புறம் அந்த கிரந்தம் மறைஞ்சு போயிடுறது. தனக்கு ஸ்வரார்ணவத்துல இருக்கக்கூடிய சங்கீத விஷயங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் ஸ்வரராக சுதா அப்படின்ற ஒரு கீர்த்தனையில சொல்றார். முத்ர சரணத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, ரஜத கிரி சுடு நகஜ தியாகராஜ சுவாமிகள் அநேக கீர்த்தனங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். ராம பிரம்மம் அவர்களுக்கு அந்திம காலம் வருது. அப்ப தியாகராஜ சுவாமிகள் என்ன பண்றார் அப்படின்னா, அவருடைய தகப்பனாரையே குருவா ஆசிரயிச்சு தாரக மந்திரத்தை உபதேசம் பண்ணிக்கிறார். அப்போ அவருடைய தகப்பனார் சொல்றார், தியாகராஜா, இந்த மந்திரத்தை நீ 96 கோடிகள் ஜபம் பண்ணியானா, நாம ஜபம் பண்ணியானா, ஸ்ரீராமச்சந்திர பிரபு சாட்சாத் ராமர் உனக்கு பிரத்யக்ஷம் ஆவார் அப்படின்னு சொல்லி அவர் பகவத் சரணத்தை அடையிறார். தகப்பனார் காலமானதுக்கு அப்புறம் ஜபேசன் தலையில தான் அந்த குடும்ப பாரம் அனைத்தும் விழருது. அவருக்கு ஏதோ சங்கீதம் தெரியும், ஒரு 4 பேருக்கு சங்கீதம் சொல்லித்தரார். நட்டுவாங்கம் தெரியும், அதையும் 4 பேருக்கு சொல்லித்தரார். ஏதோ கொஞ்சம் மந்திர சாஸ்திரம்லாம் தெரியும். ஊர்ல யாருக்காவது பேய் பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவெல்லாம் ஜபேசன் இடத்துல வந்துருவா. இவருக்கு மந்திர சாஸ்திரம் தெரிஞ்சதுனால அந்த பேய் ஓட்டுறேன் பிசாச ஓட்டுறேன் இப்படி அவர் சம்பாதிச்சுட்டு இருக்கார். தியாகராஜருக்கு என்ன உத்தியோகம் அப்படின்னு பார்த்தா, நித்தியபடியே ராமருக்கு சேவை பண்றதுதான் அவருக்கு உத்தியோகம். ஜபேசன் பார்த்தார். ஒரு நாள் தியாகராஜரை கூப்பிட்டு, அப்பா தியாகராஜா, நீயும் இந்த குடும்ப நிர்வாகத்தை ஏத்துக்க வேண்டாமா? நீயும் ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்க வேண்டாமா? ஒண்ணுமே பண்ணாத, ஒண்ணுத்த பத்தியும் நீ கவலைப்படாத இருக்கியே அப்படின்றதுக்கு தியாகராஜ சுவாமிகள் அதுக்கு கீர்த்தனையிலேயே பதில் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, மா கேலரா விசாரமு 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 மருகன்ன ஸ்ரீ ராமச்சந்திர மா கேலரா விசாரமு மருகன்ன ஸ்ரீ ராமச்சந்திர மா கேலரா. எனக்கு என்ன கவலை இருக்க முடியும்? அதுதான் ஸ்ரீராமச்சந்திர பிரபு என்னை காப்பாத்துறானே அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் தைரியமா பாடுறார்.
சரி, ஊர்ல இருக்கிறவாலாம் என்ன சொல்றா அப்படின்னா, ஜபேசன் கிட்ட வந்து சொல்றா, சரி தியாகராஜனுக்கு வந்து குடும்ப பொறுப்பு வரணும் அப்படின்னுட்டா ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு திருமணம் பண்ணி வச்சுட்டா குடும்ப பொறுப்பு வந்துரும் அப்படின்னு சொல்ல, ஜபேசன் வந்து கமலாம்பிகை அப்படின்னு ஒரு குணவத்தியா பார்த்து தியாகராஜ சுவாமிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இப்ப ஜபேசன் நினைச்சா, ஆஹா தியாகராஜன் ஏதோ கொஞ்சம் உத்தியோகம் பாப்பான், சம்பாதிப்பான் அப்படின்னு. ஆனா சுவாமிகளுடைய பத்தினி எப்படி அமைஞ்சுட்டா அப்படின்னா, அனுகூலமான ஒரு பத்தினியா அமைஞ்சுட்டதால தியாகராஜ சுவாமிகளும் அவளுடைய பத்தினியும் சேர்ந்து இப்ப ராம கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்கா. இப்ப தியாகராஜர் பூஜை பண்ணா அவளுடைய பத்தினி வந்து சந்தனம் அரைச்சு கொடுக்கறதும், நந்தவனத்திலேருந்து புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சு கொடுக்கறதும் இப்படி இருந்துட்டு இருக்கா. இப்ப 2 பேருமே ராம சேவை பண்ணிட்டு இருக்கா. ஜபேசன் பார்த்தார் முதல்ல எல்லாம் தியாகராஜனை மட்டும் தான் காப்பாற்ற வேண்டியதா இருந்தது. இப்ப அவனுடைய பத்தினியும் சேர்த்து நம்மள காப்பாற்ற வேண்டியதா இருக்கே அப்படின்னு, இதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது. அதனால ஒரு விஷயம் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, தகப்பனார் கொடுத்த வீட்டை 2ஆ பிரிச்சார். 2ஆ பிரிச்சு நடுவுல ஒரு சுவத்தை எழுப்பி, அப்பா நீ அந்த பக்கம் சமைச்சி உன் கதையை பாத்துக்கோ, நான் இந்த பக்கம் சமைச்சு நான் என் கதையை பாத்துக்கிறேன், ஆள விடு அப்படின்னு தியாகராஜரோட குடும்பத்தை ஒரு பக்கம் வச்சுட்டார். இவர் இந்த பக்கம் இருக்க ஆரம்பிச்சார். சரி, குடும்பத்தை தனியா வச்சதுக்கு அப்புறமாவது ஏதாவது சம்பாதிப்பார் அப்படின்னு பார்த்தா, தியாகராஜர் பாகவத தர்மத்தின் படியே வாழ்ந்துட்டு இருக்கார். உஞ்ச விருத்திக்கு போவார், அநேக கீர்த்தனங்கள் பண்றார், ராமருக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கார், நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி சுக்கஜீவியா அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு சமயம் சொண்டி வெங்கட்ரமண காரு என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜா சரபோஜியோட தர்பார்ல போய் இது தியாகராஜ சுவாமிகளுடைய ஸ்ரீராக பஞ்சரத்ன கீர்த்தனை. இந்த கீர்த்தனைய சொண்டி வெங்கட்ரமண காரு ராஜசபையில பாடுறார். ராஜா அப்படியே ஆச்சரியப்பட்டு உட்கார்ந்துட்டான். ஆஹா, வெங்கட்ரமண காரு இது யாரோட கீர்த்தனை? இது ரொம்ப அபூர்வமா இருக்கே, இதனுடைய சாகித்ய கர்த்தா யார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, வெங்கட்ரமண காரு சொல்றார், நம்ம ஊர்ல ராம பிரம்மம்னு ஒரு சிறந்த ராம பக்தர் இருந்தார் இல்லையா, அவரோட பையன் தியாகராஜனுடைய கீர்த்தனை தான் இது அப்படின்னு சொன்னதும் ராஜாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. வெங்கட்ரமண காரு நீங்க அவரை கூட்டின்னு வரணும் ராஜசபைக்கு, அவர் இங்க வந்து பாடி கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப வெங்கட்ரமண காரு சொல்றார், கூப்பிட்டு பாக்குறேன், அப்பாவே தேவலை, பையன் அதுக்கு மேல இருக்கான் அப்படின்னு சொல்றார். உடனே ராஜா என்ன பண்ணான், மந்திரிகளோட ராஜ மரியாதை வருது தியாகராஜ சுவாமிகள் ஆத்துக்கு. பல்லாக்கு வந்து இறங்குறது, சேவகர்கள்லாம் வந்துட்டா, மந்திரிகள் எல்லாரும் வந்தாச்சு. இப்போ சேவகர்கள்லாம் வந்து சுவாமிகளிடத்துல சொல்றா, இந்த மாதிரி ராஜா உங்களை அழைக்கிறார், தர்பார்ல வந்து பாடணும் அப்படின்னு கூப்பிடுறார் அப்படின்னதும் தியாகராஜர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தம்புராவை எடுத்தார், ஒன்னும் பேசவே இல்லை, நேரா பாடுறார். நித்திச்சால சுகமா சந்நிதியை காட்டிலும் சிறந்த நிதி வேற ஏதாவது இருக்க முடியுமா? உன் சந்நிதி தான் சிறந்த நிதி அப்படின்னு இந்த கீர்த்தனையில பாடி பதில் சொல்லிடுறார். சேவகர்கள் எல்லாரும் அங்க நின்று இருக்கா. ஜபேசன் தான் ஆத்தை பிரிச்சுட்டாரு. அவர் அந்த பக்கத்துல இருந்து ராஜசபையில இருந்து ஆட்கள் எல்லாம் வந்திருக்கா அப்படின்னு பாத்துட்டார். அவருக்கு என்ன ஏது விஷயம்னு தெரிஞ்சாகணும். இப்ப போய் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு ஆத்துக்கு வரார் தியாகராஜரை பாக்குறதுக்கு. ஒரு ஓரமா கூப்பிட்டு,
மட்டி பைத்தியம், உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறார். உனக்கு எங்கேயாவது மூளை இருக்கா? நீயா தேடி போகல, அதுவா தேடி வருது. ஆத்துக்கு தேடி வர லட்சுமியை இப்படி யாராவது உபேட்சம் பண்ணுவாளா? உபேட்சம் பண்ணக்கூடாது. நீ இப்படி காலால எட்டி உதைக்க கூடாது. ராஜா கூப்பிட்டு அப்படின்னா நீ போக வேண்டியது தானே. ராஜா கூப்பிட்டு நீ உடனே புறப்பட்டு போனாதேன்னு பின்னாடியே நானும் வர முடியும் அப்படின்னு ஜபேசன் சொல்றார். திட்டுறாரு தியாகராஜர். ரே மூர்க்க தியாகராஜத்வம் தரித்ரோசி சுதுர்மதே क्षिपिकां शीघ्रमारोह रामदासेन किं फलम्. இப்படி சதா சர்வகாலமும் ராமா ராமா ராமான்னு ராமனையே கட்டின் அழறியே. அப்படி கட்டின் அழுததுக்கு நீ என்னதான் கண்ட? வெறும் தாரித்திரத்தை தான் கண்ட. நான் சொல்றேன், நீ போ, ராஜா கூப்பிடுறான். உனக்கு புரிய மாட்டேங்கிறது, அதட்டி சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்கிறது, என்னதான் பண்றது அப்படின்னு ஜபேசன் நீங்க தவிச்சுட்டு இருக்க. தியாகராஜர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரே ஒரு பதில் சொன்னார். என்ன அப்படின்னுட்டா, ராமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டே இருந்தார். ஜபேசனால ஒன்னும் பண்ண முடியல. இப்ப தியாகராஜ சுவாமிகளுக்கு 96 கோடிகள் நாம ஜபம் முடிஞ்சுடுத்து. நாம ஜபம் முடிஞ்சதும் தகப்பனார் சொன்னார் இல்லையா, ராமச்சந்திர பிரபு சாட்சாத் பிரபுவே பிரத்யட்சமா வருவார் அப்படின்னு. இப்ப தியாகராஜ சுவாமிகள் அதுக்கு காத்துட்டு இருக்கார். ஒரு நாள் ராத்திரி படுத்துட்டு இருக்கிறச்சே என்ன ஆறுது அப்படின்னா, 2 பேர் வந்து கதவு தட்டுறா. யார் வர அப்படின்னா, ராம லக்ஷ்மணர்கள் யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்கோசரம் விஸ்வாமித்ரரோடு எப்படி போனாலோ அதே ரூபத்துல வரா. வந்து கதவு தட்டினதும் தியாகராஜ சுவாமிகள் கதவை திறக்கிறார். பொதுவா மகான்கள்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னா, ஒருத்தருக்கு பகவத் தரிசனம் ஆச்சு அப்படின்னா அவ மூர்ச்சையாகி கீழே விழுவா, அவ அழுவா, தளர்ந்து போவா. அந்த நிலையை தாண்டி வரத்துக்கு, திரும்பி மீண்டு வரத்துக்கு ரொம்ப நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்வா. ஆனா தியாகராஜ சுவாமிகளோட நிலையே வேற மாதிரி இருந்தது. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நேரா போனார், ஸ்ரீராமச்சந்திர பிரபுவோடைய திருக்கரங்களை பிடித்தார். பிடிச்சிட்டு அவர் பாடுறார், தேவாதி தேவா தேவா அப்படின்னு ராமருடைய கரங்களை பிடித்துக் கொண்டு அவரை உள்ளே அழைச்சின் வரார். ராம லக்ஷ்மணர்களை அழைச்சின் வந்து உட்காத்தி வச்சு சகல உபச்சாரங்கள் எல்லாம் பண்றார் சுவாமிகள். இப்ப ராம சாட்சாத்காரம் ஆயிடுத்து அவருக்கு. ஒரு நாள் கார்த்தால சுவாமிக்கு பிரபோதனம் பண்ணி இப்படி ஜல்னு கதவை திறக்கிறார். பார்த்தா ராம லக்ஷ்மணர்கள் சீதா பிராட்டியை காணும். துடிக்கிறார் தியாகராஜர், தவிக்கிறார். ராமா ராமா நீ எங்க காணாம போயிட்ட, எங்க போயிட்ட, என்ன விட்டுட்டு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றார், ஏ ஜன்ம பாபமோ யவதி சாபமோ, ஏ ஜன்ம பாபமோ யவதி சாபமோ, ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீ மனோகரம, ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீ மனோகரம, ஏலரா நீதய இந்தை நரதைய, ஏலரா நீதய இந்தை நரதைய, ஸ்ரீராம ஸ்ரீராம ஸ்ரீ மனோகரம. ராமர் தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் பொதுவாக எல்லாரும் இது நிந்தாஸ்துதி கீர்த்தனை அப்படின்னு சொல்லுவா. ஆனா இது நிந்தாஸ்துதி கீர்த்தனை இல்ல. ராமர் தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் தியாகராஜர் தான் தசரதன் அப்படின்ற பாவம் வந்துடுத்து அவருக்கு. அந்த பாவ ஆவேசத்துல இப்படி எல்லாம் பாடுறார் அவர். எவ்வரி சாபமோ அப்படின்னு ஸ்ரவணகுமாரோடைய சாபம் அவருக்கு நினைவு வந்துடுறது. ராமர் தொலைஞ்சு போனதுல இருந்து தூக்கம் கிடையாது, அன்னபானம் கிடையாது,
சதா சர்வ காலமும் அழுதுன்னு இருக்கார், தவிக்கிறார். இப்படி 10 நாட்கள் ஓடி போயிடுறது. 9வது நாள் ராத்திரி வந்து ஸ்ரீராமச்சந்திர பிரபு தியாகராஜருடைய கனவுல வந்து சொல்றார், அப்பா தியாகராஜா, காவேரி கரை ஓரத்துல இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லதும் உடனே ஓடுறார் தியாகராஜர், சுவாமியை கொண்டு வரணும் அப்படின்னு. ஓடி போய் பார்க்கிறார். ஸ்ரீராமச்சந்திர பிரபு கனவுல சொன்னபடியே அந்த இடத்துலயே இருந்தார். கண்ணு கொண்டினே